நண்டு ஆம்லேட் பண்ண போகிறோம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நண்டு எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதை ஒரு ஆவியில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். வைக்கக்கூடாது, மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நண்டு நான் கொஞ்சம் 5 நிமிஷம் ஆகிட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். நண்டு அப்படி உடச்சிட்டு உள்ள இருக்கிற சதை அப்படி எடுத்தோம்னா வந்துடும். இதே மாதிரி எல்லா சதையும் எடுத்துட வேண்டியதான். எல்லா சதையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். சதையை மட்டும் எடுத்துக்கலாம். 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு, உங்களுக்கு காரம் வேணுன்னா இன்னும் நீங்கள் நிறையா போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். நான் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா போடலை. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் முதல்ல நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இதோட நண்டுலேருந்து எடுத்த அந்த சதையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். நான் நண்டு காலெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டேன். அதனால் உடம்புல உள்ள சதையை மட்டும்தான் இதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆம்லெட்டாக தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கணும். தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் நம்ம ஆம்லெட்டாக போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக தான் ஊற்றுறேன். மேலே லேசாக அப்படி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வந்தோன்னா பரட்டி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். 2 பக்கமும் பரட்டி போட்டு எடுத்தாச்சு. நண்டு ஆம்லெட் ரெடி. டேஸ்ட் பண்ணி நண்டு ஆம்லெட் ரெடி. இது சாப்பிடும்போது அந்த நண்டு சதையோட முட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.